பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையும் சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். இங்க என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் அல்லவா? மோசே அந்த தேசத்தை வேவு பார்ப்பதற்காக காலேப்புடன் கூட சில மனிதர்களை அங்க என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அவங்க அந்த தேசத்தை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு வந்து சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க? துர்ச்செய்திகளை பரப்புறாங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். இன்னும் கூட ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? நம்மளை ஏன் தேவன் இப்படி கொண்டுட்டு வந்தார்? நம்ம திரும்பமாக எகிப்தின் தேசத்துக்கே போய்விடலாம் என்று சொல்லி சில மனிதர்கள் என்ன பண்ணாங்க? நமக்கென்று ஒரு தலைவரை ஏற்படுத்தி நம்ம திரும்பி வந்த எகிப்து தேசத்துக்கே நம்ம என்ன செஞ்சிடலாம்? போய்விடலாம். இந்த கானான் தேசத்துல நம்மளால பிரவேசிக்க முடியாது, அங்க எல்லாரும் ராட்சத மனிதர்கள் இருக்கிறாங்களாம் என்று சொல்லி தங்களுக்குள்ளாக என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? முறுமுறுத்து கர்த்தரை வேதனைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு நடுவே தான் காலேப் என்பவர், தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறவர், என்ன சொல்கிறார்? நாம் அந்த தேசத்தை உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று விசுவாச அறிக்கை செய்கிறார். நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம். எப்படி? இவங்க எல்லாரும் அங்க ராட்சத மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது காலேப் சொல்லுகிறார், இல்ல, நாம் அந்த தேசத்தை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நம்மை பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லி காலேப் அங்க என்ன செய்றார்? சொல்றாரு. கர்த்தர் நம்ம பிரியமா இருந்ததுனாலதான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மள என்ன செஞ்சுட்டு வந்தாரு? கொண்டுட்டு வந்தாரு. அவர் நம்ம பிரியமா இருக்கிறபடினால இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தையும் கூட நம்ம என்ன செய்வார்? அவர் சுதந்திரிக்க பண்ணுவார். அவர் இதை சுதந்திரிக்க பண்ணுவது கர்த்தருக்கு எளிதான காரியம். நாம் எளிதாக அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக